எத்தனை எத்தனை பெரியார், பாரதியார், பாரதிதாசன்கள் வந்தாலும் தீண்டாமை கொடுமைகள் முடிவிற்கு வராதது போலவே இருக்கிறது. கோவை தொண்டாமுத்தூர் பகுதியில் இவ்வாறான பிரச்சனைகள் அதிகரித்திருப்பதாக அதிர்ச்சி புகார் எழுந்திருக்கிறது. கோவை தொண்டாமுத்தூர் அருகே உள்ள புள்ளக்கவுண்டானூரில் மாகாளியம்மன் கோவில் திருவிழா நடைபெற்றது. அங்கு நடைபெற்ற இசை நிகழ்ச்சியின் போது ஒரு பிரிவைச் சேர்ந்த இளைஞர்கள் மற்றொரு பிரிவைச் சேர்ந்த பெண்களிடம் போதையில் தகராறு செய்ததாக தெரிகிறது. இதை அந்த பெண்களின் உற்றார் உறவினர்கள் தட்டி கேட்டுள்ளனர். இதனால் ஏற்பட்ட தகராறை ஊர் மக்கள் சமாதானம் செய்துள்ளனர். இதற்கிடையே ஒரு பிரிவைச் சேர்ந்த இளைஞர்கள் பெண்களுக்காக பரிந்து பேசியவர்களின் வீடுகளை அடித்து நொறுக்கி சேதப்படுத்தியுள்ளனர். இந்த தாக்குதலில் 6 பேர் பலத்த காயமடைந்தனர். இதை கண்டித்து கோவை ஆட்சியர் அலுவலகம் முன் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினர் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். தொடர்ச்சியாக கோவை மாவட்டங்களில் மற்ற எல்லா இடங்களை விட தொண்டாமுத்தூர் தொகுதியில் அதிகமான தீண்டாமை வன்கொடுமைகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. ஏற்கனவே பரமேஸ்வரமலையம், புத்தூர் போன்ற பகுதிகளில் சாதி இந்துக்கள், அருந்ததியர் மக்களினுடைய குடியிருப்புகள் மீது மிகப்பெரிய தாக்குதல்களை நடத்தி மிகப்பெரிய பொருளாதார இழப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இரு பிரிவினருக்கு இடையிலான மோதலில் தாக்குதல் நடத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என கோவை மாவட்ட நிர்வாகம் உறுதியளித்திருக்கிறது. புதிய தலைமுறைக்காக கோவை செய்தியாளர் சுஜாதா.